தமிழனுக்காக போராடுவேன், தமிழனோடு நிற்பேன் என்று சொன்ன தலைவர் தான் தலைவர் கலைஞர் அவர்கள். அந்த மனிதனின் போராட்டம் அவருடைய இறுதி ஊர்வலம் வரை நீடித்தது. இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் தெரியும், அவருடைய வாழ்க்கையில ஒரே ஒரு ஆசை தான் அவருக்கு. வேற எதற்காகவும் அவர் ஆசைப்பட்டது கிடையாது. தன்னுடைய தலைவன் அருகிலே தனக்கு ஒரு இடம் வேண்டும். வேற எதை பத்தியும் அவர் கவலைப்பட்டதில்லை. ஒரு வீடு வேணுமோ, ஒரு இடம் வேணுமோ, எது வேணுமோ, எதை பத்தியும் அவர் பேசி கூட நான் கேட்டதில்லை. என்ன வண்டியில போறோம்னு பத்தி அவர் கவலை இல்லை, அக்கறை இல்லை. என்ன வாட்ச் கட்டியிருக்கோம், என்ன சட்டை போட்டிருக்கோம், என்ன சாப்பிட போறோம், எதை என்ன இருந்தாலும் கவலை இல்லை. ஆனால் இரவலாக உன்னுடைய இதயத்தை தான் நான் வரும்பொழுது திருப்பி கொண்டு வந்து தருகிறேன் என்று சொன்ன அந்த தலைவன் அருகிலே இடம் வேண்டும் என்று கேட்டார். அதை கூட மறுத்தவர்தான் எடப்பாடி பழனிசாமி என்பதை நாம் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த போராட்டத்தையும் தலைவர் கலைஞரின் மகனாக தலைவருக்காக போராடி பெற்று தந்தது நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள் என்பதை நாம் நினைவிலே வைத்துக்கொண்டு அந்த போராளியின் நினைவு நாளிலே நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே அந்த தலைவனுக்கு மறுக்கப்பட்ட ஒரு இடத்தை கூட மறுத்த ஒருவன் இந்த பகுதியை சுற்றி 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 வந்து மக்களிடம் வாக்கு கேட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதை நினைவிலே வைத்துக்கொண்டு அந்த உத்வேகத்தோடு, அந்த கோபத்தோடு, அந்த போராளியின் போர்க்குணத்தோடு வரக்கூடிய தேர்தலை சந்திப்போம், வெற்றி பெறுவோம். நன்றி, வணக்கம்.